நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கொடூரமான ஹாண்டட் காலேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தோம். டீச்சர் எங்க கிட்ட வர முடியுமா? அங்க பாரு டீச்சர், எங்க பக்கத்துல வர முடியுமா? அது காண போயிடுச்சுடா. இந்த மிகப்பெரிய காலேஜ் ஒரு காலத்துல அமைதியா தான் இருந்தது. பாருங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் மட்டும் ட்ரக் அடிக்டடா இருந்ததா சொல்றாங்க. ஒரு நாள் அந்த பையன் காலேஜ்ல ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டீச்சர் அதை பார்த்துட்டதா சொல்றாங்க. அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸை காலேஜுக்கு வர வச்சு எல்லார் முன்னாடியும் அந்த காலேஜ்ல அவனை அசிங்கப்படுத்தினதா சொல்றாங்க. அதனால கோவமான அந்த பையன் அந்த டீச்சரை கொன்னுட்டதாகவும் அதுக்கப்புறம் அவனும் தற்கொலை பண்ணி அந்த காலேஜ்லயே இறந்து போனதா சொல்லப்படுது. ஆனா இந்த பில்டிங்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க நினைச்சது ஒண்ணு, நாங்க அங்க பார்த்ததே வேற. அது என்னன்னு இந்த வீடியோல கடைசியிலே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. உங்க மேல யாரும் பழி போட்டுட்டாங்களா? நீங்க தான் டீச்சரை கொன்னதா? இந்த பாலடைஞ்ச காலேஜில் நாங்கள் நேருக்கு நேராக பார்த்த அமானுஷ்யங்கள் நிறையவே எங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கிடைச்ச இந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஷூட்டு வந்திருக்கோம். இடையில நிறையா பிரச்சனை, அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட என்னோடய விளாக் சேனலில் ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன். அவ்வளோ மோசமான சம்பவங்கள்லாம் லைஃப்பில் நடந்தது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமேல் எல்லாம் பயங்கரமாக வரும் வீடியோஸு, எதிர்பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன் வீடியோ வரலன்ட்டு. அதுக்கான ரீசன்லாம் நான் சொல்கிறேன். வாசு வந்தோடனே வைப் வந்துருச்சு. ரொம்ப நாளாக இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் பர்மிஷன் கிடையாது. சீக்கிரமாக எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பணும். உள்ளே போகலாம், ரொம்ப பேச வேண்டாம். இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தையும் உள்ளே போய் பேசலாம். அவரோட வீடியோவில் இங்கிலீஷ் வந்திருக்கான் ஃபுல்லாக மனிதன். இன்னொன்று சொல்கிறேன், இன்ட்ரோவில் நான் வந்து இதை பிடிச்சி பேங்க் சொல்லலான்னு ட்ரை பண்ணேன், கீழே வந்துருச்சு. அது இப்போ முக்கியம் இல்லை, போங்க உள்ள. அப்படியே போய்க்கலாமா? பில்டிங் பயங்கரமாக இருக்குது. சீரியஸ்லி ரொம்ப பெருசு. பல்ல இருந்தால் கூட தெரியாது. அப்படியே போங்க போங்க, முன்னாடி போங்க. அந்த லைட் விஷன் எங்கே? ஏன்டா இல்லை வந்தா போங்க வேகமா. என்ன வயசான மாதிரி நடக்கிறீங்க? இல்லை சவுண்டு கேட்குது. நாய் உள்ள விடுத்துடா. போங்கடா, ஏன்டா நிற்கிறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் வர்ற வழியில் வந்து இந்த இடத்துக்கு வழி தெரியாமல் டீ கடையில் ஒரு பையன்கிட்ட வழி கேட்டோம். அவன் சொன்னால் பகலில் இந்த சைடு இங்கே பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது, விளையாட வந்தப்போ பந்து உள்ளே விழுந்துருச்சுன்னு எடுக்க வந்தப்போ அது குறவழி நினைக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குறான். வவ்வால்னு நினைக்கிறேன். வவ்வால் மாதிரியா கேட்டுச்சு. வவ்வால் மாதிரி தெரில. இல்லை, அதான் அந்த டீ கடையில் அந்த பையன் என்ன சொன்னான்னா, அந்த பந்து உள்ளே வந்தப்போ எடுக்க வந்திருக்கான். அப்போ உள்ளே ஏதோ டெட் பாடி உள்ளே கிடக்கிறதா சொல்கிறான். அதான் அனிமலோட டெட் பாடி பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிட்டாங்களாம். அவங்க கூடவே ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய கிளாஸ் ரூம் வர்றா, சவுண்டு கேட்குதுடா உள்ள. ஜன்னல் இருக்கு, அந்த ரூமா கூட இருக்கலாம். ஃபுல்லாக அட்டையெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. அதான் கேட்குறியா வயசு ஜன்னல்லேருந்து சவுண்டு கேட்குது. அந்த ரூமுக்கு அந்த சைடு தானே போகணும். ரொம்ப பெருசு. நமக்கு டைம் இல்லை, வேக வேகமாக பார்க்கணும். வாங்க. இதுதான் டெட் பாடியா? என்னடா எடுத்த டெட் பாடி மாதிரியா இருக்குது. கறிக்கட்டை
ஒரு மரம் அப்படியே எரிஞ்சு கறி ஆகி கிடக்கு. தெரியல. இப்போ தெரியுது. இங்கே வந்து அப்போ வேறு ஏதாவது தப்பான விஷயங்கள் நடக்குது. சவுண்டு கேட்டது இந்த ரூம் இல்லை. ஜன்னல் இங்கெல்லாம் இருக்குது. இந்த ரூம் இல்லையா? வயசு உள்ள தான் சவுண்டு கேட்குது. யாராவது இருக்கீங்களா? சரிங்களா? ஜன்னலாக கேட்குது. அங்கிட்ட பார்த்துட்டு தானே இருந்தோம். எல்லா செவத்துலேயும் ராமம் போட்டிருக்கு. இங்கே பாரு. அது எப்படி கரெக்டாக இப்போ இந்த இடத்துல இது வரும் கரையான். வேலை மெனக்கிட்டு போட்டிருக்காங்க. இங்கேயும் இருக்குது பாருங்க. இங்கே அமானுஷம் இருக்கிறது கன்ஃபார்ம் தான். எங்களுக்கு சவுண்டு நல்லாவே கேட்குது. ஆனால் எங்கேருந்து கேட்குதுன்னு தெரில. நாங்கள் அப்படியே நடந்து பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி வழக்கம் போல் ஃபாலோ பண்ணுங்க நம்மளை. சவுண்ட் ஆனால் வரும்போது வெளில போயிடுது. பயங்கர க்ரீப்பியாக இல்லை? இந்த கோயிலெல்லாம் இருக்கும்ல அப்புறம் மரம் நடுவுலேருந்து ஒரு புனிதமான மரம் முளைச்சிருக்கும். இல்லை, இந்த காலேஜ் கட்டும் போதே இந்த மரத்தை வெட்டாமல் விட்டுருக்கோம். வந்துச்சு மரம் வந்துச்சு அந்த சைடு. கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. வாட்டர் கேன் சவுண்டு கேட்டுச்சு. மனுஷங்களாக கூட இருக்கலாம். பார்த்துங்களா? பார்த்து ப்ரோ, மனுஷங்களாக கூட இருக்கலாம். வாட்டர் கேன் சவுண்டு. சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த வாட்டர் பாட்டில் கீழே விழுந்து. யாராவது மனுஷங்க இருக்கீங்களா? எங்கள் கூட விளையாடுறீங்களா? இல்லை இல்லை, அங்கே யாரோ நடக்கிறது கேட்குது. ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சிங்கன்னா சவுண்டு, அழுகிற சவுண்டு எங்கே கேட்குது. இங்கே சொன்னேன்ல, யாரோ இப்போ இப்படி நடந்து இங்கிட்டு போயிருக்காங்க. அங்கே சவுண்டு கேட்குது. இங்கே தனியாக வேறு சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு என்ன டவுட்டா, நம்மளை சொன்னேன்ல இந்த நரபலி எடுத்தோம்ல, அங்கே ஆளுங்க விரட்டினா இல்லை பயமுறுத்தி, அது மாதிரி எனக்கு டவுட்டாக வரும். ஏன்னா இங்கே போடுற எவ்வளோ கப்பு வாய்ப்பு இருக்குடா. தெளிவாகவே கேட்குதுடா. பூனை சவுண்டு மாதிரியும் டவுட்டாக இருக்கும். பூனை சவுண்டாகவும் இருக்கும். பூனை இல்லை ப்ரோ, பூனை இப்படி டைமிங் பார்த்து பண்ணாது, கண்டினியூஸாக கொடுக்கும். டார்ச் இருக்கா? ஒழுங்காக தெரியல. இப்போ கேமரா ஐயோ ஏதோ கிராஸ் ஆகுதுங்க. டார்ச் அடி. ஜூம் பண்ணு. எங்கே ஏதோ சரியாக கவனிக்கல. பட்டு அமானுஷம். பார்த்துட்டேன். லைட் அப்படியே கரெக்டாக பிடிங்க. ஜூம் பண்ணிக்கிறேன். அங்கே மிஸ் இருக்கு. நான் இங்கே பார்க்குறேன். உங்களால் எங்ககிட்ட பேச முடியுமா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆக்ரோஷப்படுறாங்க. ஏதோ ரொம்ப பதற மாதிரி இருக்குது. அங்கேருந்து தான் சவுண்ட் வந்திருக்கோம். நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவோம். ஏன்டா அவங்க கோவப்படுறாங்க? நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். உங்களுக்கு எந்த கெட்டதும் செய்ய போகிறது இல்லை. இங்கிட்ட வழி இல்லை. பார்த்து ஜாக்கிரதை. கண்ணாடி துண்டுலாம் வருது. இங்கிட்டு போக வழி இல்லை. அங்கிட்டு தான் போகணும். அங்கிட்டே போகுது. ஸோ டார்ச் வந்து ஏதாச்சும் உருவம் தெரிஞ்சால் மட்டும் அடிங்க. இங்கே கூட நான் வச்சுருக்கேன். போகலாம். இது வேறு சுண்ணாம்பு தான். எலும்புடா. என்னடா இவ்வளோ பெரிய போனு? மனுஷன் காலம் மனுஷனா மாடா? கூச்சுறாப்ப இதில் கேப்சர் ஆயிடுச்சு. ஆமாம், மனுஷனா மாடா? எதுக்கு எங்களை பார்த்து பயந்து நகர்ந்து போகிறீங்க?
சவுண்டு இப்போ பயங்கரமாக கேட்டுச்சு. ஆ எங்களை எதுவும் அட்டாக் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த கெட்டதும் செய்கிறதுக்காக வரல. எங்கள் கூட ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. இங்கே ஒரு ஆத்மா இருக்கிறதா தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் நான் இப்போ பார்த்துண்டா கேப்சர் ஆச்சா தெரியல. வெளியில் போவோம் ஃபஸ்ட்டு. நம்ம மூவ் பண்ணி போகலாம். அங்கிட்டு போகிறதுக்கு இங்கிட்ட வழி இருக்குது. கைஸ் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை. ஸோ லொக்கேஷனை ஃபுல்லாக இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டு திரும்ப கூட இன்னொரு நாள் வரலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். லைப்ரரியா இது? கைஸ் இது ஆக்சுவலி வந்து ஒரு காலேஜ். இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறத வந்து ஒரு டீச்சர் பார்த்துட்டு காலேஜ் ஃபுல்லாக சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப இது பண்ணியிருக்கான். அந்த காண்டில் வந்து அந்த பையன் ஒரு நாள் ட்ரக் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த டீச்சரை கொன்னுட்டு அவனும் அவங்களை எப்படி கொண்டானோ அதே மாதிரி அவனையும் கொன்னுட்டு சூசைட் பண்ணிட்டான். எங்கிட்ட நம்ம வந்த வழியில் போறீங்க. நீ பண்ணதே தப்பு, ட்ரக் யூஸ் பண்ணது. இதில் வந்து டீச்சரை கொலை பண்ணிவிட்டு நீயும் செத்து போயிருக்க. இப்போ யாருக்கு லாஸு? அந்த டீச்சர் வீட்லேயும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் முதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாரு கொஞ்சம். ஆர்ச்சு கொடு. என் முன்னாடி வந்து நிற்க முடியுமா? ஹலோ, இது வந்த வழிக்கு நம்ம வெளியே அனுப்ப பார்க்குதுடா. இதில் போங்க, இதில் ஏறுங்க. இதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஏறுங்க ப்ரோ. இங்கிட்டு ப்ரோ வழி இருக்குது பாருங்க. இது பக்கத்தில் இருக்குதுடா. உன் ஃபோன் எடுத்துக்க, என் ஃபோன் ஃபுல்லாகிடுச்சு. சாருக்கு இதே பார்த்தியா ஒரு மாதிரி இருக்கீங்க. போகலாம் ப்ரோ போங்க, பயப்படாமல் போங்க. ஏய் மாடு கத்துது. சவுண்டு கேட்குது தானே? ஏதோ இதா மாடு கத்துது. மாடு அலறுது. மாடு கண்ணுக்கு பேய் தெரியுதா அந்த இந்த படத்தில்? ஆமாம், அலற அடிச்சு ஓடுங்கள. இரு அதான் அலற மாதிரி தான் கேட்குது. பார்ப்போம். இது உள்ள மாடே வர முடியாதுடா, காம்பவுண்ட் இருக்கு. இதுள்ள மாடு வரவே முடியாது. ஃபஸ்ட்டு எப்படி? இது பெரிய கிரவுண்டு. அப்படியா? எங்கேனா ஒழிஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியும் இருக்கலாம். என்ன அது ஃபுல்லாக முள்ளு செடி, கொஞ்சம் கேப் அங்கிட்ட ஃபுல்லாக. அப்புறம் காம்பவுண்ட் நம்மளே அவ்வளோ கஷ்டப்பட்டு, நாங்கள் வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே சொல்ல வந்தோம். இதுவும் அனிமல் டெட் பாடி வேறு இங்கே இருக்குது. அதை வேறு பார்க்கணும். எங்கே இருக்குன்னு தெரியல. ஆமாம், டிவியில் விடுமா? எங்கிட்ட போகிறது வழி? சத்தம் கேட்குது. இந்த சைடு வந்து லைக் சீரியஸ்லி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எங்கிட்ட போகிறது, என்ன அடிக்கிறதுனே தெரில. ஏன்னா ஒரு வேவே இல்லை. நாங்களே காலேஜோட என்ட்ரன்ஸ் வழியாக வரல. எந்த வழியில் வந்தோன்னே தெரில. சுத்தமாக தெரியல. மேப்பில் பார்த்தா ஆமாம், ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இவ்வளோ செடியும் மரம்லாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக சிரிக்கிற மாதிரி இல்லை, சிரித்த மாதிரி தானே இருந்தது. இது இந்த டீச்சரோட வாய்ஸ் மாதிரி இல்லை. டீச்சர் உங்ககிட்ட எங்களால் பேச முடியுமா? உங்களை அநியாயமாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து கொன்னுட்டான். அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? அழுறாங்க. உங்களால் எங்கள் பக்கத்தில் வந்து பேச முடியுமா? ப்ளீஸ் அழுவாதீங்க. உங்களால் என்கிட்ட பேச முடியுமா? 2 வாய்ஸ் கேட்குது. வரா 2 வாய்ஸ் கேட்குது. ஆடியோ கரெக்டாக இருக்கா? ஆடியோ ஃபுல்லாக வச்சுருக்கியா? வச்சுருக்கேன். 2வது பையன் சவுண்டு. உங்களால் எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? ப்ளீஸ்
உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எங்கள் பக்கத்தில் வாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். எங்களை நீங்கள் ஃபுல்லாக நம்பலாம். அங்கிட்டு போகிறோம், அங்கிட்டு போகிறோம், அங்கிட்டு போ. எங்கிட்டு கேமரா அங்கிட்டு கொண்டு போ. அங்கதான்டா இருக்கு, அங்கதான் இருக்கு. தெரியுதா? ஆமாம் எனக்கு தெரியல. டீச்சர், உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எங்ககிட்ட வர முடியுமா ப்ளீஸ்? இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்துட்டீங்க, எங்கள் கிட்ட வாங்களேன் ப்ளீஸ். அவங்களால நடக்க முடியாமல் நடந்த மாதிரி இருந்துச்சுடா. தம்பி, உங்ககிட்ட நாங்கள் பேச வரல தம்பி, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு. உங்ககிட்ட நான் பேசவும் விரும்பல. உங்கள் வீட்டில் பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா நீ அன்றைக்கி அவ்வளோ கேவலமான வேலை செஞ்சுருக்க மாட்டேன். ட்ரக்கில் அது தெரியாது, அதெல்லாம் தோணாதுடா. அதுதான், ட்ரக் அடித்ததே தப்பு தானே. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ட்ரக் அடிக்கிறதுலாம் தேவை. இந்த கேப்பில் நடுவில் டீச்சர், எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? அது காண போயிடுச்சுடா. இல்லை, அவங்க ஆக்சுவலி நம்மகிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ கிட்ட வந்துட்டு போகிறாங்க. அவங்க இதுக்குள்ளே தானே போனாங்க. பாசு பயமாக இருக்குடா எனக்கு. உங்களால் இங்கே வர முடியுமா? உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன், ப்ளீஸ். இந்த ரூம்குள்ளே போயிட்டு தான் இப்போ திருப்பி ரிட்டன் இங்கிட்ட போகிறாங்க. உங்ககிட்ட பேசணுன்னு தான் வந்திருக்கோம். எங்களை பார்த்து ஏன் பயந்து ஓடுறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு எந்த கெட்டதும் நாங்கள் செய்ய போகிறது கிடையாது. ஹலோ, பார்த்துறோம். நீங்களும் எங்களை அட்டாக் பண்ண பார்க்குறீங்களா? ஒரு பார்த்து இறங்க, டக்குன்னு இறங்கிருங்க. கதவு ஆடுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? அதிகமாக ஆக்டிவிட்டி. மாடு திரும்ப கத்துது. மாடு அலறுது. மாடு அலறுதுல. ஆமாம், கரெக்டாக ஆக்டிவிட்டி நடக்கிறப்ப மாடு அலறுது. மேலெல்லாம் ஆல்ரெடி உடம்புக்கு ஃப்ரேம். எனக்கு தெரிஞ்சு அந்த டீச்சராக இருக்காது, அந்த பையனாக தான் இருக்கும். டீச்சர் சத்தியமாக நீங்கள் எங்களை நம்பலாம். தயவு செஞ்சு எங்களை நம்பி வெளியில் வாங்க ப்ளீஸ். எங்களை நம்பி வெளியில் வாங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு கோவம் இருக்கும் பசங்களை பார்த்தாலே. பட் நாங்கள் அந்த மாதிரி பசங்க கிடையாது. உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட வரலாமா? ப்ளீஸ். வேணாம், கதவுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. இல்லை, இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இங்கே தான் இருக்குது ப்ரோ. இங்கே இருக்காங்க ப்ரோ. இல்லை ப்ரோ இருங்க. உங்ககிட்ட பேசணும். இல்லை ப்ரோ, சத்தியமாக இங்கே தான் உட்காந்துருக்கேன். உங்களை நம்பி நான் பக்கத்தில் வரேன். உங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. இல்லையே, இல்லை ஃபுல்லாகவே இல்லை, ரூம் ஃபுல்லாகவே இல்லை. இங்கே வந்து எப்போ கதவுக்குள்ளே போய் எங்கடா காணாம போக முடியும்? ஏன் வராங்க? ஃபுல் ஸ்டெப்ஸ் கேட்குதுங்க. ஆனால் இங்கே நான் செம்மையாக கேப்சர் ஆச்சுரா. கன்ஃபார்ம். திடுத்துட்டு நீங்கள் என்கிட்ட தானே வந்தாங்க இந்த கதவு கிட்ட. ஆனால் ஆல்மோஸ்ட் ரொம்ப கிட்ட வராங்க பேசுறதுக்கு. அவங்க வந்து நம்மளை இன்னும் ட்ரெஸ் பண்ணணும். நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணாமல் இருப்பாங்க? இதுக்கு மேலே நம்ம பேசி பார்ப்போம். சொல்லுங்க. உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஹலோ, அங்கிட்டு போயிட்டோமா? இருக்கீங்களா? இங்கே போடுறா. புரியல. இது சமைச்சிருக்காங்க. என்னடா சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, விறகுலாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் பகலில் இங்கே வராங்கடா குடிக்கிறதுக்கு. அவங்க கறி சாப்பிடுவாங்க போல. கறி கவர் தான் கருப்பு கலரு. ஐயா,
ஆனால் அந்த இதுலேயும் சொன்னப்போ பார்த்தியா அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே பகலில் குடிக்க வரவங்களுக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகுதான். இதுவுமே விறகு வச்சுட்டு போயிருக்காங்க பாதிலேயே. இருக்கலாம், பாதிலே சமைச்சிட்டு விட்டுட்டு போயிருப்பான். கறிக்கட்டை விறகு தான் எரிக்க விடாமல் பண்ணுது. இல்லை நான் வரும்போது அங்கே சில இதெல்லாம் பார்த்தேன், நாயெல்லாம் பார்த்தோம். என்னது ஆண்டமா? அதெல்லாம் பார்த்தேன். மேபி அது இங்கே அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பகலில் சில பேர் வந்திருப்பாங்க போல், அதனால கூட டென்ஷன் ஆகலாம். நம்ம மேலே காண்டாகலாம், நம்மளும் அந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு வந்துருக்கோம். இல்லை நாங்கள் அது மாதிரி இல்லை. நாங்கள் சத்தியமாக உங்களுக்கு எந்த கெட்டதும் செய்கிறதுக்காக வரல, நாங்கள் கெட்ட பசங்களும் கிடையாது. எங்களை நம்பி எங்ககிட்ட வந்து நீங்கள் பேசலாம். உங்களுக்கு எதனா ஹெல்ப், உங்கள் ஃபேமிலிகிட்ட எதனா சொல்லணுன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ மூலயமா கூட அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு எதனா ஆசைகள் இருந்தால் சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுறோம். நல்லா சவுண்ட் விடுறாங்களா? திருப்பி எடு, எனக்கு எங்கே ஒன்று இருட்டில் ஒன்றுமே தெரியல. வரலையே. நைட்டு எனக்கு தெரிஞ்சு டவுசிங் நோட்டீஸ் பண்ணலாமா? ஓகே. ஒரு வாட்டி சுற்றி பார்த்துருவாங்க. ஒரு வாட்டி சுற்றி பார்த்துருவாங்க. சுற்றி பார்த்துலாம்டா ஒரு வாட்டி. பில்டிங்கா? ஆமாம். இங்கிட்டு வழி இருக்கா? இருக்கு ப்ரோ, எல்லா சைடும் வழி இருக்குது. ஆனால் இது எங்கே போய் விடுதுன்னு தான் தெரில. பார்த்து என்னாச்சு? சிரிக்கிற மாதிரி இருந்தது, சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சவுண்டு அப்படி நடந்து வர மாதிரி. அந்த பையன் தான் நம்ம கிட்ட காண்டா நடந்துக்கிறாங்கன்னா அவங்க அப்படி நம்ம கிட்ட நடந்துக்கல. அந்த பையன் தான் நினைக்கிறேன், வாய்ஸ் அப்படி தான் இருந்தது. உன்னால் எதுவும் செய்ய முடியும்னா நாங்கள் முன்னாடி போகும்போது பின்னாடி வந்து பண்ணாது அசிங்கமா? ஒரு நிமிஷம் அடிங்க. போன மாதிரி உள்ளே போன மாதிரியா? ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அவங்களோட சவுண்டை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல இந்த காலேஜை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு டைம் கிடையாது, ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. அதனால் சவுண்டை லிசன் பண்ணுறதை விட்டுட்டு காலேஜை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோன்னா இன்னொரு நாள் திரும்ப வரப்போ நமக்கு க்ளீனாக விஷயம் இருக்கும், நம்ம நல்லா எடுக்கலாம் வீடியோ. ஆனால் இன்றைக்கே என்ன ஆகும் தெரியலையே. அவ்வளோ ஒன்றாவது மேட்ச் பண்ணிட்டு போயிடலாம். நான் கொஞ்ச நேரம் தானே. அவங்களை ஆக்ரோஷப்படுத்த மாதிரி பேசாமல் இருந்தால் போதும்டா. எனக்கு என்ன தான் இப்போ பேச சொல்கிறேன்? பேசுகிறதுக்கு அப்புறம் என்ன இருக்குது அவங்ககிட்ட? ரொம்ப இதாக பேச முடியாது, கரெக்டாக தான் பேசியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம அந்த டவுசிங் ரோடு யூஸ் பண்ணோம்னா மேபி அவங்க கொஞ்சம் காமாக ஆன்சர் பண்ணுவாங்களோன்னு தோணுது எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ஓகே. அப்போ கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் அந்த K2 மீட்ரு அது மாதிரி தான். K2 மீட்ரு இருக்காடா? K2 மீட்ரு இருக்குடா. ஆனால் நம்ம அது ஆத்மா கண்டுபிடிக்கிறது தானே, நம்ம கண்ணு முன்னாடி தானே சுற்றுது. ஓகே. சவுண்டு இங்கே கேட்குது தானே? லைட் ஆஃப் ஆகிடுச்சு, கேமராவே ஆஃப் ஆகிடுச்சு. ரெக்கார்டில் தான் இருக்கான். இந்த பையன் ஏன் கோவப்படுறான்னா, அவனே ட்ரக்ஸால் இதான் இறந்து போனால் கொன்னான். இங்கே வந்து நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால அவன் டென்ஷனில் இருக்கானோ, நம்மளும் அதுக்காக வந்திருப்போன்ட்டு மேபி இருக்கா? இல்லை, யாரும் அழுகுற மாதிரி கேட்குது இல்லையா? கேட்டுச்சா? கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சைடு கேட்டுச்சு, மேலே கேட்டுச்சு. இங்கேயா? இங்கே ஏதாவது மாடி இருக்கா? ஏன்னா பார்த்தா மாடி தெரியலையே, பாருங்க. ஆமாம் ஆமாம் அங்கே தான். என்னாச்சு? ஏன்னா பார்த்தா மாடி தெரியலையே, பாருங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்கிறா? ஏதோ குத்திருச்சு, இதுதான் நினைக்கிறேன். என்னது? முள்ளா? பார்த்துடா, ஷூ போடுடாடான்னு பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுற நீ? அவரெல்லாம் பாரு டீசெண்டாக ஷூ போட்டு வந்துருக்காரா இல்லையா? அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கிளாஸ் நிறையா இருக்குது ப்ரோ இந்த இடத்துல. ஷூ காரில் இருக்குது. காரில் வச்சுட்டு காரை ஷூ போட்டுட்டு ஓடிட்டுருக்கு. உங்களை நான் இப்போ இந்த இடத்துல பார்த்தேன். எங்ககிட்ட பேச முடியும்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாவது எங்கள் கூட பேச ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ்.
ஏன்னா உங்களை பார்க்குறதுக்காக நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எங்ககிட்ட பேசுங்க. கண்டிப்பாக நம்பலாம். தேங்க்ஸ். நாங்கள் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? என்ன ப்ரோ பேர் நான் கேட்டுட்ருக்கேன். ஹலோ சொல்கிறாங்கண்ணா, நான் எதுவும் சொல்கிறேன். உங்களுக்கு நடந்த கொடுமைக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆக்சுவலி ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நாங்கள் நல்ல பசங்க தான், எதுவும் பண்ண மாட்டோம். உங்களை போயிட்டு வாங்க. கூப்பிட்டு வந்துட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்களை நம்பி எங்கள் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த பில்டிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் முன்னாடி முடிஞ்சால் வந்து பேசுங்க ப்ளீஸ். நீங்கள் எதாவது கூப்பிட்டு பார்க்குறங்க ப்ரோ. நீங்கள் 2 பேரும் கூப்பிட்டு பாருங்க, ஏதோ ஹம்பிளாக பேசி பாருங்க. தம்பி காலேஜ் படிக்கிற டயத்தில் நானும் கெட்ட பழக்கம்லாம் பண்ணியிருக்கேன்டா. என்னது? ஆஹா, இந்த உங்கள் அப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. ஊர் சுற்றுறது அது மாதிரி. ஆனால் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம திருந்திட்டோம்னு நினைக்கிறப்போ நான் திருந்திட்டோம்னா அவன் திருந்தியானே இறந்து போனான். கீழே குதிச்சிருச்சா? கீழே டொம்முன்னு கேட்டுச்சு. கீழே குடிச்சிட்டான்டா, கோவமாயிட்டாங்கடா நீ பண்ணதில்ல. சொல்லு நீ பேசுனது கரெக்டு தான். ஸோ இனிமேல் இங்கே வரவங்களை எல்லாத்தையும் நீ துரத்தி விடு. கண்டிப்பாக சரக்கு அடிக்கையோ கஞ்சா ஏதாவது அடிக்க வந்தாங்களோ நீ கண்டிப்பாக விரட்டி விடு. ஆனால் உனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா எங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் சரக்குலாம் அடிக்க வரல. ஏய் அது வேற ஏதாவது சரக்கு. எங்களை நம்பி நீங்கள் பேசலாம். சீரியஸாக சொல்கிறேன். எங்களை பார்த்தா கெட்டது செய்ய வந்திருக்க மாதிரியா இருக்குது. நாங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்களோட பிரச்சனை என்னென்னு உங்களால் பேச முடிஞ்சுன்னா எங்கள் கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். எங்களுக்கு இங்கே ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு பெர்மிஷனும் கிடையாது. ப்ளீஸ். ஹலோ டேய் தம்பி, மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம். உண்மையாகவே வந்து உன்னுடைய லைஃப் ஸ்டோரி நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது டீச்சராக கூட இருக்கலாம்ல. டீச்சராகவும் இருக்கலாம். பிரதீப் ரங்கநாதன் மாதிரி பேசுறாரு. டே தம்பி, மொதல் ஸ்டெப் தான் கஷ்டம், அடுத்த ஸ்டெப்லாம் ஈஸின்ற மாதிரி. காமெடி பண்ணாதீங்க. அடிச்சிருச்சுன்னா அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. ஆமாம், பேசுங்க. டீச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். டீச்சர்கிட்ட பேசுங்க. டீச்சர் நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் வந்து திருத்தணும்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் அந்த பையன் வந்து ஏதோ வயசு கோளாறுல அப்படி பண்ணிட்டான். அதனால் வந்து நீங்களும் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடலாம். இந்த இடத்துல தப்பாக நினைக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் நிற்க முடியும் ப்ளீஸ். அவங்க கண்டுக்கவே இல்லை. இது டீச்சர் தான்டா. அதுதான் அவங்க கொண்டு இருந்த மாதிரி இருந்துச்சுடா. ஒன்றெல்லாம் இல்லைடா ராஜு. அப்படி தெரிஞ்சுடா அங்கேருந்து பார்க்குறாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணோம். நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஆனால் நின்றாங்க. ஸோ பேச போகிறாங்க. நான் நினச்சி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இவங்களுக்கு நம்ம மேலே கோவம் இல்லை. பட் ஏதோ ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. இந்த இடத்துல தர உள்ளே போயிருக்குடா. பார்த்து நடங்க சரியா? ஸ்மெல்லு இருக்கா? அந்த அப்போ டெட் பாடி இங்கே தான் இருக்கோ? எங்க? ஓமே காட். ப்ரோ நான் வரல ப்ரோ அந்த சைடு. அங்கேயே இருங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் போதுங்க. அந்த டெட் பாடி மேலே பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் வரலன்னு சொல்லிட்டேன். அவங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியல. அந்த சைடு ரொம்ப நாற்று அடிக்குது. ஒரு நாய் செத்து கிடக்காங்க. செம்மையாக ஸ்மெல் அடிக்குது. ஆக்சுவலி இதிலிருந்து ஸ்மெல் வருதா வேற எங்கேருந்து வருதான்னு தெரில. ஓமே காட். ஏய் வராதுடாடி இங்கே. டேய் என்னாச்சுடா பாண்டியா? இங்கே வந்துடு. அதனால தான் நான் போகல. வா வந்துடுறோம். ஏதாவது நோய் வந்துடும் ப்ரோ. கண்டிப்பாக நோய் வந்துடும். வாங்க வாசு, அவ்வளோ கிட்ட போகாதீங்க வாசு. சொல்ல கேளுங்க வாசு ப்ளீஸ். கேமராவும் கொண்டு போகாதீங்க, நீங்களும் போகாதீங்க. வீட்டுக்குள்ள குளிக்காம வராது. ஃபுல்லாக மேகட்ஸ் வந்து அது ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு ஆக்சுவலி. வாசு இங்கே வேணாம். அங்கே போய் வேணாம் வாசு. பார்த்து வாந்திக்கிந்து எடுத்துடாத. கேமரா எடுத்துட்டு பக்கத்தில் போகிறீங்க, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். இல்லை அவ்வளோ இது டெட் பாடி பிரச்சனை இல்லை. ஸ்மெல்லு தான் ஓவராக இருந்துச்சு. நீ குளிக்காமல் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுடா. ஏன் உன்னை தொட்டுட்டா வரலாம்ல? நீங்கள் குளி. ஆக்சுவலி இதுதான் என்ட்ரன்ஸோ. நம்ம இந்த சைடு போகல இன்னும். Oh my god.
சொல்லலை, இங்கே பாருங்கள் அசிங்கமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் என்னடா வித்தியாசமாக கட்டியிருக்காங்க பில்டிங். அது உனக்கு இப்போ தான் தெரியுதா? அதுக்கேண்டா மூக்க புத்துற? எனக்கு ஸ்மெல் அது கையில் ரத்தம்டா. என்னடா என்னாச்சு? என்னடா ரத்தம் வருது? எப்படி வந்துச்சு? நீயே நெய் பாலிஷை விட்டுட்டு உட்காந்துருக்கியா? எப்போ வந்துச்சு உனக்கு இது? எங்கே அடிபட்டு கையை மடக்கு. இந்த கீரி இருக்கு, இந்த லைன் சவுத்தில் ஏதோ கீரி இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இந்த இங்கே லைன் இருக்கு. செடியில் ஏதாவது பிடிச்சியா கையை? இங்கேயும் கீரி இருக்கு, இங்கேயும் கீரி இருக்கு. எப்படி கீறுற அளவுக்கு என்ன பண்ண? ரத்தம் வர அளவு நீங்கள் தான் எதுவும் பண்ணீங்களா? நீங்கள் எதுவும் பண்ணீங்களா? புரியல. எனக்கு வலிக்கவே இல்லைடாண்ணா. சரி, சின்ன காயங்கள் வலிக்காது. சொன்ன பின்னாடி எதாண்டா வருதுங்க. நீங்கள் தான் எதுவும் பண்ணீங்களா? உங்களோட நகத்தை வச்சு கீறினீங்களா? நகைக்கீரல் இருக்கா பாருங்க ப்ரோ, பாருங்க. கீரி இருக்கு. நகைக்கீரல் இருக்கா? 2 நகம் இருக்கு ப்ரோ. நீங்கள் தான் எதுவும் பண்ணீங்களா? உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? உங்களை நம்பி தானே நாங்கள் வந்தோம். இப்படி நம்பி வரவங்களை இப்படி பண்ணுறீங்க. உங்களை ஏதாச்சும் நாங்கள் செஞ்சோமா? உங்களுக்கு ஏதாவது கெட்டது நினச்சோமா? தம்பி, என்னடா நீ இவ்வளோ வைலண்ட்டாக இருக்கிற? இப்போ நீ அந்த டீச்சரை கொலை பண்ணதுக்கு கூட ஒரு ரீசன் இருக்குது. பட் எங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ரீசனுமே கிடையாது. இதிலே தெரிஞ்சு உன்னோட புத்தி அவ்வளோ எச்ச புத்தி மோசமான. நான் தான் அப்பயே சொன்னேன், உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் முன்னாடி பண்ணி, எங்களுக்கே தெரியாமல் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணி என்ன பிரயோஜனம்? வலிக்கவே இல்லைண்ணா. வர அங்கே ஸ்டார்டிங் ஒரு கண்ணாடி வந்துச்சு, அது கீர்ன மாதிரி இருந்துச்சு. அதுவாக இருக்கணும் தெரியல. ரத்தம் வர்றது கூட தெரியாமல் சுற்றுறியடா. அது காஞ்சே போச்சது. பயமாக இருக்குண்ணா. என் ரத்தம் மூலியமாக நான் பழி வாங்குமோன்னு. சவுண்ட் கேட்குது. எங்களுக்கும் உங்களை அட்டாக் பண்ண தெரியும். எங்களாலே ரிச்சுவல்ஸ்லாம் செஞ்சு உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்களாலே முடியாட்டியும் நாங்கள் பெரிய பெரிய சாமியார் அந்த மாதிரி இது பண்ணுறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒன்று அடக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எங்ககிட்ட உங்களோட விளையாட்டை வச்சுக்காதீங்க. நாங்கள் நார்மல் ஹியூமன் கிடையாது. எங்களுக்கு வேலையே இதுதான். உன்ன மாதிரி ஆட்களை நாங்கள் டெய்லி பார்த்துட்ருக்கோம். எங்கள் லைஃபே இந்த மாதிரி தான். ஸோ நார்மல் பீப்புளை பயமுறுத்துகிற மாதிரி, ஹர்ட் பண்ணுற மாதிரி எங்களை ஹர்ட் பண்ணணும்னு. என்னடா ஒன்றை தான் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீ சென்ட்ரல் இல்லை, நீ ரொம்ப பயப்படுற. அதான் உன்னை அட்டாக். சென்ட்ரலில் இரு. நீ சிரிச்சல்லாங்க அந்த இதை பார்த்து, வரைஞ்சதை பார்த்து அதில் கோவமாக இருப்பாங்க. அவங்களுக்கே அதெல்லாம் பிடிக்காம தான் இருந்திருக்கும் மேபி. அழைச்சினாச்சு விட்டுறேன்டா நான். அதை அழைக்கலாம் முடியாது. அவன் கறிக்குட்டையை வச்சு எழுதியிருக்கான். வாழ்க்கையே அழிஞ்சிடும். என்னங்க தேவையில்லாது எங்களை ஹர்ட் பண்ணணும்னு டேய் நீ சொல்லிவிடு. நான் அதை பார்த்து கோவம் தான் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிவிடு. நீ பார்த்து அதை சந்தோஷப்பட்டு நினச்சிட்டாங்க. இல்லை நான் அதை பார்த்து கோவம் தான் பட்டேன். அது ஏன் இங்கே வந்து வர நாங்கள் ஒரு காலேஜில் வந்து எப்படி அப்படி பண்ணலாம்? யார் கேட்டு அதை பண்ணாங்க? நாங்கள் பண்ணல. அதை நாங்கள் பண்ண கிடையாது. இங்கேயே இருந்தது ஆல்ரெடி. நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க. யார் பண்ணான்னு உங்களுக்கே தெரியும் தானே. எங்களோட வேலை அது கிடையாது. எங்கள் கையில் என்ன சாப்பீஸ் இருக்கா இல்லை கறிக்கொட்டை இருக்கா? பேசுங்க ப்ரோ. ஏதாவதுட்ட ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், மிரட்டுங்க. நீ இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பண்ணவே கூடாது. ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தது நீ இப்படி பண்ணியிருந்தது தப்பு. அதை நீ வந்து உணர்ந்து இப்போ நீ திருந்தணும். அதுக்கு பதிலாக நீ ஏன் இப்படி எங்களை அட்டாக் பண்ணுற? இதுக்கு மேலே நாங்கள் எப்படி உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. இப்படி அட்டாக் பண்ணால் அங்கே ரத்தம் வருது பாரு அவங்களுக்கு. ஆமாம், என்னையே நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. நீங்கள் தான் பண்ணீங்களா இல்லை வேறு எதுவும் ஆச்சாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது தப்பு. அந்த ஓவியத்தை முதல்ல நீ வரையலாமா? அவங்க அள்ளி விடுது.
அவங்க வர இல்லை. தைரியம் இருந்தால் அங்கேயே நிற்க முடியுமா? அடுத்தவங்கள ஹர்ட் பண்ண தெரியுதுல்ல. ஏன் இதை பற்றி பேசினா உனக்கு கோவம் வருது? உனக்கு பிடிக்குமா அந்த ஓவியம்? சத்தம் போய் தூக்கி போடுதுங்க. இங்கே நான் மரம் வேரோட பிடிங்கி கிடக்கு. தண்ணி இல்லாமல் பாருங்கள் கைஸ். இல்லை புயலில் இதாகிடுச்சான்னு இல்லையா, வேர் பகுதியெலாம் மேலே வந்திருக்கு. இல்லை இந்த மரமே இப்படி தானா பாருங்கள், வேர்லாம் வெளியே வந்திருக்கு. மரம் புயலில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி வேறு எல்லாமே வீக்காக இருக்கும். அது பாருங்கள் அழகாக இருக்குது. மேலே பாத்ரூம் இங்கே இருக்குது. மேலே எதுக்கு ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க பைத்தியக்காரங்க? யாராவது பண்ணுவாங்களா? இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது, மேலே ஓட்டை போட்டு மேலே இருந்து எட்டி பார்க்கறதுக்கா? இதனால தான் அந்த பையன் டென்ஷன் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். எதனால இந்த ஓட்டம் தப்பாக இருக்குது காலேஜோட இது கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரோ அவன் ட்ரக்ஸ் அடிக்ட் ப்ரோ. என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் சேர்ந்து இது கூட உடஞ்சி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஆனால் இது வந்து அவங்க கட்டும் போதே பண்ணியிருக்காங்க. இது கூட உடஞ்சி தான் விழுந்திருக்கு. ஏன்னா இங்கே இதெல்லாம் கிடக்கு. ப்ரோ அங்கே போகுதுங்க, பார்த்து விழுந்துட போகுது. வலி சரியாயிடுச்சாடா? வலிக்குதா? கத்தாத. ஏதோ டோர் லாக் ஆன சவுண்டு கேட்டுச்சுரா. இப்போது டோர் இருக்கா பாரு, டோர் லாக் ஆன சவுண்டு தெளிவாக கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் அங்கே ஏதோ டனல் மாதிரி இருக்குது, அதை பார்த்துட்டு இருந்துடுறேன். டனலா? ஏங்க இருங்க. டனல் இல்லை, என்னங்க கிச்சனில் வைக்கிற அந்த சப்ளை பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. பட் அங்கேயுமா பாத்ரூமும் இருக்கும். எனக்கு புரியல. போங்க டோர் இருக்கான்னு இருக்கான்னு பாருங்க. வண்டி கிட்ட இருக்கா? இல்லை ப்ரோ, காடி தான் ப்ரோ இருக்குது. இவருங்க எறும்பு ப்ரோ, ஏறுது ப்ரோ எறும்பு. அதாங்க இங்கே கொஞ்சம் எறும்பு அதிகமாக தான். இங்கே வந்து ஏதோ அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குப்பா, முடியல. அனிமல் எல்லாம் எனக்கு காலில் இங்கெல்லாம் கடிக்குது. அந்த டெட் அனிமல் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் சாப்பிட்டு தான் இங்கே இருக்கிற எறும்பு உயிர் வாழும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் ஃபுட்டு எதுவுமே இல்லாமல் எப்படி வாழும்? செத்து போகிற அனிமலை சாப்பிட்டு கவலை. இதை பார்த்தா நமக்கு மேலே பீதியாகி நின்றுட்டு இருக்க மாதிரி. அந்த ரெசார்ட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஆளை விடுங்கடான்ற மாதிரி. அதே தோக்கலான்னு நினைக்கிறேன். அதில் இது கொஞ்சம் வேற மாதிரி. சும்மா உட்காந்துருக்கிறேன், நான் வந்து நோண்டது பற்றி மரண பயத்தில் இருக்குதானா? போ இங்கே பாருங்கள், சொன்னேன்ல தரெல்லாம் உள்ளே போகுதுன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நானே ஒரு இதில் உள்ளே போயிருக்கேன் ஆக்சுவலி. இப்போ எனக்கு அடிப்பட்டது இன்னும் அந்த பேக் பெயின்லாம் இருக்குது. அதில் ஜாக்கிரதையாக நடங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி அபண்டன்ட் பிளேஸுக்கெலாம் வராதிங்க. இந்த வேலை அது, அதனால நாங்கள் வரோம், ரிஸ்க் எடுக்கிறோம். அப்படியே நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான ஓவியங்களை வரையாதீங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த கோஸ்ட்டுக்கு பிடிக்கல. மேபி வந்து இவன் அதை பற்றி பேசுனதுனால தான் அவன் அட்டாக் பண்ணி சொல்ல நினைக்கிறேன். வருது பாருங்க, அதை பற்றி பேசினாலே வருதுங்க. ஒவ்வொரு பேயாக இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி டிராயிங்ஸ்லாம் வரைகிறவங்களுக்கு பயங்கரமாக டேலண்ட் இருக்குது. அதெல்லாம் வேறு இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய ஆள் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் டேலண்ட்டை வேஸ்ட் ஆக்காதுங்க. அங்கே நாய் இருக்குது. ஓகே, என்னது இதுதான் சவுண்டு கேட்டு லாக் ஆன சவுண்டா? டோரே உடஞ்சலடா இருக்குண்ணா. டோர் லாக் ஆன சவுண்டில் கேட்டுச்சு எனக்கு. இங்கே டோரே இல்லைடா. இல்லை அவ்வளோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக அப்படியே லைனாக போகுது. கிளாஸ் ரூமோ? போச்சா? ஆமாம், அந்த ஓவியத்துக்கிட்டே தான் சுற்றிட்டு இருக்கு. இந்த சவுண்டு கேட்குது. இப்போ இந்த தெரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, காலேஜாக இருந்தாலும் ஸ்கூலாக இருந்தாலும் இந்த மாதிரியே முதல்ல கட்ட மாட்டாங்களேடா. பார்க்குறதுக்கே ஒழுங்காக இல்லையடா ப்ராப்பராக. இல்லைடா, கக்கூஸ் தாண்டா இப்படி கட்டுவாங்க கிளாஸ் ரூம். கக்கூஸ் கட்டுற மாதிரி கிளாஸ் ரூம் கட்டி வச்சுருக்காங்க. மேலே ஒரு எண்டிங்கே இல்லை பாருங்கள், சீலிங்கே இல்லை. சீலிங்கும் இல்லை. அங்கே பாருங்கள் கைஸ், இங்கே கிளாஸ் எடுக்கும்போது பக்கத்துக்கு கிளாஸுக்கு வந்து சவுண்டு கேட்குறதா? இது என்னது அப்புறம் ஓட்டை? எனக்கு புரியலையே. பிரின்சிபல் எட்டி பார்ப்போம். எது கட்டி? அதுக்கு கதவே சாத்த மாட்டாங்களேடா கிளாஸில். அங்கே கிராஸ் ஆச்சு. அதுக்கு கதவே சாத்த மாட்டாங்களேடா கிளாஸில்.
ஹாஸ்டலா? ஓ ஹாஸ்டலா? இங்கே வெளியில் அது உள்ள ஃபோன் விடுங்க, பார்த்து விடுங்க ப்ரோ. இல்லை நைட் விஷன் விட்றா, பார்த்து பொறுமையாக, கையில் எதுவும் ஆகிட போகுது. ஐயோ இருங்க, நான் இப்படி விடுறேன். வயசான கிளைய மாறிச்சா போட, அதை பார்த்து பார்த்து பண்ணலாம். இந்த வழி இருக்குது, இதில் போயிருக்கும் ஹாஸ்டல் அப்பா நம்ம. ஆனால் வழி இல்லாமல் அந்த கதவுக்குள்ளேயே போன மாதிரி தானே இருந்தது. இது ஹாஸ்டலா? ஹாஸ்டலாக இருந்தாலும் அதனால தான் சாப்பிட்றது அந்த இது. கதவு சத்தாரா? கதவு இருக்கும் போதே தானே பூச்சி விடாது. தோறடா, கதவு தோறடா. நீயே வர சொல்லிட்டு இப்போ சாத்திரம் என்ன அர்த்தம்? ஓ இங்கே பாருங்க சென்ட்ரலில். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்ககிட்ட நின்று பேசலாமே. கை வச்சு தெரியுதா கைஸ்? எஸ்பி ஹரி, அருண் சுஸ்தி இது போட்டிருக்காங்க. சென்ட்ரலில் ப்ளஸ் மாதிரி தான் இருக்குது. இப்படி நீங்கள் எங்கள் முன்னாடியும் பின்னாடி கிராஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் எங்கள் முன்னாடி நின்று பேசுனீங்கன்னா நாங்கள் உடனே இங்கேருந்து கிளம்பிடுவோம். அப்படின்னா உங்களுக்கு எதனா ஹெல்ப்னாலும் கண்டிப்பாக செய்வோன்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? எங்களை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். கதவு திருப்பி விட்டுருங்க. அதை நோட் பண்ண வேணாம், நம்ம அடுத்த பார்க்க போகலாம். நெஞ்சு அடைக்கலாம். என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இவ்வளோ பயமுறுத்தணும் எங்களை? அவசியம் உங்களுக்கு என்ன அப்படி அவசியம் எங்களை பயமுறுத்துறதுக்கு? என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? என்னடா சிவரு இதுதான் கிடக்குங்க. சிவரையை தப்பாக கட்டி வச்சுருக்காங்க. என்ன என்னது ரெண்டுச்சா? பையன் ஒன்று தெரிஞ்சிடா. மூஞ்சிலாம் பார்த்தியா? பார்த்தேன். இதில் ரெக்கார்டாக இருக்கா? ஆனால் ஏன்டா இப்படி கட்டியிருக்காங்க? உனக்கு புரியுதாடா? செவரியை தப்பாக கட்டியிருக்காங்க. இன்னமும் கருமாடா, இன்னும் பக்கத்தில் அட்டாக் பண்ண வர மாதிரி. ஒன்றும் இல்லை வா அங்கிட்டு போகலாம். ஓ பாருங்க, இங்கே ஒரு கையாச்சு பாருங்க. எல்லாமே சின்ன கையாச்சு தான், எல்லாமே சின்னதாக தான் இருக்குது. கை வைக்கல, நான் வச்சு காமிச்சேன். ஒன்றும் இல்லைடா. அதான்டா இங்கே தான்டா சுற்றிட்டு இருக்காது. அங்கிட்ட தான் போகணும். அங்கிட்டே போ. என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் லாஸ்ட்டாக. ஓ சைலண்டாக வாங்க. அது என்ன பண்ணாலும் கண்டுக்காதுங்க. அடிச்சிச்சுனா
அடிக்கலாம் செய்யாது. நீ போ, கண் பார்வையில் தான் இருக்கு. நீ போ, பிளட்டை காட்டு, பிளட்டை காட்டு, கையை காட்டு. நீ கையை காட்டு ஒரு நிமிஷம், நான் எதுவும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன் நல்லா. இங்கே ஒரு கோடு கைஸ் தெரியுதா? இங்கே ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு வந்திருக்கு, இங்கே ஒரு கோடு வந்திருக்கு. சரி போகலாம் போகலாம், சைலண்டாக போயிடலாம். பார்த்து வா, ஒன்றும் இல்லை, வா வா. ஏய் இதாடா வந்த வழி, வந்த வழி எதுடா? பின்னாடி இருக்கு. ஓ இது அங்கிட்டு தான் நம்ம வந்தோமா? சரி போ போ, நான் போகிறது வழி நினச்சிட்டேன். திருப்பி இதுக்குள்ளேயே போகிறீங்களா? அங்கேயே சொல்ல வேண்டியதானே வழி அங்கிட்டு இருக்குன்ட்டு. நான் சொல்லுவேன். யாரோ வரைஞ்சிருக்காங்க, டேஞ்சர் சிம்பிள் போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இங்கே டேஞ்சர்னு எழுதியிருக்காங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. உங்கள் பின்னாடி ஓடிடுச்சு. கேப்சர் ஆச்சா? இது கேப்சர் ஆச்சு, ப்ளஸ் அது துரத்த பின்னாடி வர மேலே சேஸ் பண்ண வந்துச்சு, பார்த்த உடனே அப்படி ஓடிடுச்சு. எதுவும் நீங்கள் 2 பேரும் முன்னாடியே போங்க. இவனை அட்டாக் பண்ணிடுச்சு, அடுத்து உங்களை பண்ணதுன்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் போங்க, முன்னாடியே போங்க. நீங்கள் நல்லவங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்க, நாங்கள் நம்புகிறோம். பார்த்து போங்க. போகலாம் போகலாம், போயிட்டே நிற்க வேண்டாம். வெளியில் போகிறதுக்கு வழியை பாருங்கள். நான் அங்கிட்டு திரும்பினோன்னு திரும்பி அப்புறம் அங்கிட்ட உங்களுக்கு அட்டாக் பண்ணுவோம். சாரியா, ஒர்க் ஆகுதா? சரி போ போ, ஆன் பண்ண திரும்ப. ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சு. ஓகே கைஸ், போதும், டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம். இன்னொரு நாள் வருவோம், இங்கேருந்து கிளம்பலாம். வெளியே போகிறதுக்கு வழி எங்கே? இந்த சைடு தான் போகணும். ஆனால் நான் இங்கே அந்த என்ட்ரன்ஸு. சரி போ, பார்த்துட்டு போகலாம். இல்லை இப்படியே வழி இருந்து இப்படியே போயிடலாம். சரி போ, பார்த்து போங்க, எந்த சவுண்டையும் நோட் பண்ண வேண்டாம். போகலாம் போகலாம், நமக்கு டைம் இல்லை. இதில் ஒன்றும் இது பெரிய அதோட அகலமாக இருக்குது. ஓ இது நம்ம பார்க்கவே இல்லை. இதில் தான் அவங்க தப்பாக கட்டிட்டாங்க, பாதி நூற்றி இப்போ செவரு தப்பாக கட்டிட்டாங்க. ஆமாம், இந்த இமேஜை காட்டும் போதுலாம் அது கத்துது. இது கருமாந்திரம் முடிச்ச இமேஜ். இதாடா என்ட்ரன்ஸு, இதில் வந்தோமா? ஆஹா, இது என்ட்ரன்ஸு, இதில் நம்ம வரல. இங்கிட்ட நம்ம வரவே இல்லைல்ல. சரி இரு, இதோ இந்த லைனையும் பார்த்துட்டு வந்துடுவோம். எதாவது இருந்துச்சுன்னா இதான் இங்கே டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதில் என்னடா பெட்ரோல் பிடிச்சி வச்சுருக்காங்க. பெட்ரோல் என்னது? இந்த ரூம்லாம் டைல்ஸ் போட்டிருக்கு. இது அப்போ காசு கூட உள்ள காலேஜ்லேயே இது பண்ணுறாங்கடா. என்னது? காசு 5000 கொடுத்தினா லக்ஸரி, 3000 கொடுத்தினா உனக்கு லோ, அந்த மாதிரிலாம் இருக்குது. சீப்பான ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுலாம் பண்ணக்கூடாது. இது என்ன லாட்ஜா? காசு கம்மியாக இருக்கிற பையன் ஒரு மாதிரி லோவாக நினைக்க மாட்டான் தன்னை. போகலாம் போகலாம், ரைட்டு. இடிச்சு கிடக்குறா, ரிஸ்க்கு. சரி நில்லுங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். டியூப் ஏதோ கிடக்கு. ஏதோ கேஸ் டியூப்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கேஸ் டியூபா? எதுக்கு? எட்டி பார்த்துச்சா? எட்டி பார்த்துருக்கோம். போனதான் அழகானோம்.
மாதிரி இந்த செவரை விழப்போகுது ஆக்சுவலி. சும்மா நின்றுட்டுருக்கு. அங்கெல்லாம் அந்த இடத்துக்குலாம் போனோம்னா அது எப்போ வேணால் விழலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த செவரு இது எல்லாமே வீக்காக தான் இருக்கும். ஏன்னா மேலே சீலிங்கோட டச் ஆகும். பல்ல 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 இதுவே சாஞ்சு தான் கிடக்கு. அது மேலே தான் நிற்கிறேன் போல். இங்கே ஒரு செவரு இருந்திருக்கும் போல். அது இங்கே விழுந்து கிடக்கு பாருங்கள். ஏங்க நிற்க வேணாண்டா, கிளம்புங்க. இந்த செவரு எதுவுமே இதாக இல்லை. சரிங்க நிற்க வேணாம், சீக்கிரம் போகலாம். கேப்சர் பண்ணிங்க. கேப்சர் பண்ணிச்சு. இதில் ரெக்கார்ட் இருக்குது. ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. வழியை மட்டும் பாருங்கள். லெஃப்டில் போனால் போக முடியுமா? ஃபுட் ஸ்டெப் தானே? இல்லைங்க, இங்கே இந்த கருப்பு கலர் இது தெரிஞ்சுது. இவ்வளோ க்ளோஸில் நான் பார்க்கவே இல்லை. பயங்கரமாக இருக்குது. என்ன பார்த்தீங்க? இவ்வளோ க்ளோஸில் நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த கோஸ்ட். அந்த மூஞ்ச பற்றி சத்தியமாக உண்மை. எப்படி இருந்துச்சு? அப்படியே மூஞ்சி ஒன் சைடு மட்டும் தெரிஞ்சிச்சு, ஒன் சைடு இல்லை. ஒன் சைடு கருப்பாக இருந்துச்சு. அது நம்மளுக்கு அப்பியரன்ஸ் காட்டின மாதிரி இருந்துச்சு திடீர்னு மூஞ்ச. பாயா கேர்ளா? பாய் பாய். நான் பார்த்தது அந்த ரெக்கார்ட் பண்ணியா? இதில் எப்படி தெரிஞ்சுன்னு தெரியலையா? ஒரு இப்போ க்ளோஸ் கால் இதில் இங்கே ரெக்கார்ட் வச்சுப்போம். பயங்கரமாக ரெக்கார்ட் இருக்குது இல்லை. ஓ, லெஃப்டில் போனால் போக முடியுமா? செம எப்படி நிறைய இடத்துல கேப்சர் ஆகிருக்கு. இந்த வீடியோ வெறும் பேயாக இருக்கும். சரி வாங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு 2021 வந்து இது எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எழுதி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு 5 வருஷமாக இது அபண்டண்டாக இருக்குது. இல்லை, அது எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். இவன் எழுதினதே 21. என்ன புரியுதா? போயிடுச்சு. டார்ச் அடிச்சு பாருங்க. எங்கே போயிடுச்சு போயிடுச்சு. அந்த அந்த ஹாஸ்டலுக்குள்ளே தான் போச்சு. ஏது ரைட்லையா? லெஃப்டில். அங்கே முன்னாடி இருந்த ஹாஸ்டலா? அந்த மொதல் ஹாஸ்டலுக்குள்ளே தான் போச்சு. கடைசியாக நாங்கள் வெளியில் போகிறோம். எங்கள் முன்னாடி வரணுன்னா வாங்க. லாஸ்ட் சான்ஸ். எங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ். நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஹலோ ஹலோ. சரி, உங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம். டவுசிங் ஆட் யூஸ் பண்ணி பார்ப்போமா? டவுசிங் ஆட் இங்கெல்லாம் உடஞ்சிருக்கா இல்லை டிசைனே தான் கைஸ்? அப்போ மழை பெஞ்சால் தண்ணிலாம் உள்ளே வராதா? இங்கே பாருங்களேன், இதில் மழை பெஞ்சா இதில் தண்ணி உள்ளே போகாதா? கத்திக்கிட்டே இருக்குடா பின்னாடி. இது பேர் இதுதான். ஆனால் என்ட்ரன்ஸு. ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம வந்திருக்க முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பதறாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே முள். இதுக்குள்ளே எங்களால் வந்திருக்கவே முடியாது. நல்ல வேளை நாங்கள் எதர்ச்சியாகவே அந்த சைடு வந்துட்டோம். பாருங்கள் பியர் பாட்டில்ஸ், எவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குது. பேசுகிறீங்களா எங்ககிட்ட? உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன். நாங்கள் கிளம்ப போகிறோம். தெரியுதா? நாங்கள் தெரிஞ்சு போயிடு. போயிடுச்சு. பேசுறீங்களா எங்ககிட்ட? உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன். நாங்கள் கிளம்ப போகிறோம். தெரியுதா? நாங்கள் தெரிஞ்சு போயிடு. வாங்க, இவ்வளோ தூரம் வரீங்க, ஒரு 2 நிமிஷம் எங்ககிட்ட பேசிட்டு போங்களேன் ப்ளீஸ். ஹலோ. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வரல, அந்த சைடு வந்தோம். இல்லை இங்கே தானே வந்தோம். அந்த அடுப்பு. ஆமாம் ஆமாம், இங்கே வந்துட்டோம். இந்த சென்டரில் டவுசிங் ராட் யூஸ் பண்ணுவோமா? காலேஜுக்கு சென்டரில். இங்கே யூஸ் பண்ணலாமா? டவுசிங் ராட் எடு.
எடுறா கேளுங்க. நீ தம்பி உன் மேலே வந்து யார் என்ன சொன்னாலும் இப்போ நாங்கள் வச்சிருந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா இல்லை இது வந்து பொய்யா இருக்கலாம் நீ நம்புறியா? என் சைடு திரும்புங்க ப்ரோ. அது எஸ்ஸானோ நீங்கள் சொல்லவே இல்லை ப்ரோ. அதுக்கு அப்போ ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருக்கு. எஸ்ன்னு தான் சொல்லுது. ஆக்சுவலாக எஸ்ஆர்னோ நம்ம சொல்கிறது வந்து மக்களுக்கு தெரியறதுக்காக இப்படி போனால் எஸ் இப்படி போனால் நோன்ட்டு அதை சொல்லிவிடு. ஒத்துக்கிறங்கிறது தானே எஸ்னா எதுன்னு சொல்லிடுங்க. எஸ்னா வந்து இப்படி போகிறது, நோனா இப்படி போகிறது. பெரிய இப்போ வந்து இப்படி வந்துச்சு. எஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சு தானே? ரெக்கார்டு தான். நெக்ஸ்ட் வந்து அந்த டீச்சரை வந்து நீ கொலை பண்ணன்னு சொன்னாங்க. அது உண்மையா? இல்லைன்னு சொல்லுது. அவன் பொய் சொல்கிறான். பொய் சொல்லாதடா. இப்பயும் நீ திருந்த மாட்டியா? ஏன் அது உண்மையாக இருக்கக்கூடாது? நிஜமாவே அவன் கொல்லாமல் இருந்து வேற யாராவது கொண்டுட்டு அந்த பையன் மேலே பழி போட்டிருந்தா அவன் உண்மையை சொல்லிடுவான். அவனையும் கொண்டுட்டு அவன் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லியிருந்தா ஏன் அப்படி யோசிக்க மாட்டீங்க? கரெக்ட். ஆனால் எப்படி அப்புறம் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க? அதுதான்டா. ஆமாண்டா, கரெக்டு. அதனால கூட நம்ம மேலே கோவம் வந்திருக்கலாம்டா. உங்களுக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. உங்கள் மேலே யாரும் பழி போட்டுட்டாங்களா? நீங்கள் தான் டீச்சரை கொன்னதா? நான் உன்னை நம்புகிறேன். கண்டிப்பாக நீ இதை செஞ்சுருக்க மாட்டேன். நீ சொல்கிற விஷயத்த நான் நம்புகிறேன். மன்னிச்சுக்கோ. நாங்கள் உன்னை மற்றவங்க பேச கேட்டுட்டு நீ தான் கொண்டு நாங்களும் நினச்சிட்டோம். மன்னிச்சுக்கோ. இந்த வீடியோ மூலியமாக நீ கொல்லலன்றது எல்லாத்துக்கும் தெரிய வரும். இதுதான் உண்மை. சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து எங்கள் முன்னாடி வந்து பேச முடியுமான்னு கேட்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து எங்கள் முன்னாடி நீ வந்து பேச முடியுமா? ஆமாண்ணா சொல்லு, இல்லைனாலும் சொல்லு. நாங்கள் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஒரு 2 நிமிஷம் எங்ககிட்ட பேசினா போதும் ப்ளீஸ். ஓகே, ட்ரை பண்ணல. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அவனை குற்றச்சாட்டாக வச்சுட்டு இருந்திருக்கோண்டா. அவன் ஒருத்தவங்க பண்ணாத தப்பு நம்ம சொன்னால் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு புரியுதா? இப்போது செய்யாத தப்புக்கு தான் இந்த பையன் இவன் மேலே பழி போட்டிருக்காங்க. இந்த பையனையும் அப்போ கொண்டிருக்காங்க. யாராக இருக்கும்? அதான் அது காலேஜில் வேலை செய்கிற கொலிக்கே வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம்ல. அவங்கள அந்த டீச்சரை இல்லையே. அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணுற யாராவது கொஞ்சம் பெரிய ஆளோ இல்லை கொல்லிக்காக இருக்கலாம். அவங்க வந்து அந்த டீச்சரை ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். அது வெளியில் போயிடக்கூடாது. அந்த டீச்சரை கொண்டு இந்த பையன் மேலே சொல்லிவிட்டு இந்த பையன் வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னு அவனையும் பண்ணியிருக்கலாம். இது வந்து என்னோட கெஸ்ஸு, கன்ஃபார்மாக தெரில. ஆனால் இவனுக்கு ட்ரக்ஸோட பழக்கம் இருக்கிறது வந்து கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம். அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி சொல்லுவீங்க? அது கன்ஃபார்ம். தம்பி, அவனுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கிறது வந்து அதுவுமே வந்து பொய்யா இல்லை நீ அது உண்மையா? அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கடா கொலை பண்ணவங்க. இவன் இதனால கொண்டுட்டான்ட்டு. புரியுது. ஓகே, பட் நீ கொல்லலன்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ட்ரக் இன்னைக்கு யாரு தான் யூஸ் பண்ணல. பட் இருந்தாலும் வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. அட்லீஸ்ட் விடுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளில் வெளியில் வந்துடலாம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நம்ம ஊரில் அதிகமாகிற மாதிரி தெரியுது பார்க்கும்போது. ட்ரக்ஸ்னால் அந்த ஊசி அது மட்டும் இல்லை, புள்ளி பான்ஸு கூட ட்ரக்ஸ் தான். எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். சிகரெட்டு கூட தான் சொல்கிறேன். சிகரெட்டு அப்புறம் சாராயம் எல்லாமே தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து கிளம்பலாமா இல்லை நாங்கள் என்ன இருந்து உன்ட்டேருந்து ஏதாவது பேசணும்னு நீ விரும்புறியா? எஸ்ன்னு சொன்னால் நாங்கள் பேசுகிறோம், இல்லைன்னு சொன்னால் கிளம்பிடுறோம். ஸ்டெப் கேட்டுச்சு. ஆமாம். நோ சொல்லுது. அப்புறம் கிளம்ப சொல்லுது. இன்னொரு நாள் அந்த பையனை சால்வாக வந்ததுலேருந்து அவன் காம் டவுனாக வைப்போம். ரிச்சுவல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுவோம். அவன் இப்போ கண்ட்ரோல் அவனால் பேச முடியாமல் கூட இருக்கலாம்ல. திரும்பவும் இன்னொரு நாள் வரோம். அந்த டைமில் வந்து ரிச்சுவல் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத இன்னமும் நாங்கள் நல்லா யோசிக்கிறோம். இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதான்னு மட்டும் கேளுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணோம். இது எல்லாத்துக்குமே வந்து நேராக வைங்க ப்ரோ. மேலே பிடிக்காதீங்க. கம்பி தானாக தான் இதாகணும். ரோல் ஆகுறதுக்கு ஃப்ரீயாக விடணும். ஓகே. ஓகே. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா? இப்போ வந்து ஃபைனலாக ஒரு கொஸ்டின். உனக்கு உண்மையாகவே ஹெல்ப் தேவைப்படுதா? எங்களோட ஹெல்ப் தேவைப்படுதா? எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வருவோம். நோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து சைடே திரும்பி பார்க்க மாட்டோம். வந்துருச்சு. ஓகே. கண்டிப்பாக உனக்கு நெக்ஸ்ட் டைம் வரப்போ என்னால் என்ன பண்ண முடியுதோ, உன்னால் மேபி பேச முடியாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் உன்னை பேச வைக்கிறதுக்கு நான் எதனா முயற்சி பண்ணி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ரோஜா பூ யூஸ் பண்ணலாம். ஓகே. மேபி அதில் கூட அவனால் சொல்ல ஈஸியாக இருக்கும்ல. ஓகே. அடுத்த வாட்டி கண்டிப்பாக எடுத்து ஏதோ ஒரு முறையில் உங்களை பேச வைக்க ட்ரை பண்ணுறேன்.
உங்களோட ஹெல்ப்பை நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் ஏதாவது உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோங்க. லவ் யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் சாரி கேட்டுருங்க எல்லாரும். போதும் ப்ரோ கேள்வி. சாரி இந்த மாதிரி உனக்கு நடந்தது கஷ்டமா இருக்கு, சாரி. நிறைய பேர் தெரியாமல் உங்களை தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சார்பாக நாங்கள் சாரி சொல்லிக்கிறோம். இனிமேட்டு யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, நாங்கள் நம்புகிறோம். உன் ஆத்மா சாந்தி அடையும் நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். ஓகே. அந்த பையனை மட்டும் பேசிட்டு டீச்சர்கிட்ட பேசணும், கோச்சிக்க மாட்டாங்களா? டீச்சர் முதல்ல இருக்கான்னு கேளுங்க, அதுதானே தெரியலையே. டீச்சர் இங்கே இருக்கீங்களான்னு கேளுங்க, நேராக வச்சுட்டு கேளுங்க, அப்புறம் லூஸாக விடுங்க கம்பியை. டீச்சர் நீங்களும் இங்கே இப்போ இங்கே இருக்கீங்களா இந்த இடத்துல? இல்லை அந்த பையன் மட்டும் தான் இருக்கானா? இப்போ நான் அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம். உங்களால் பதிலே வரல. ஏதாவது பதில் சொல்லுங்கள். உங்களால் எதுவுமே, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. இவ்வளோ நேரம் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆச்சுது. அதான் டீச்சர் இந்த இடத்துல இருக்கீங்களா? இருக்காங்க, பட் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. இல்லை இப்போ அவங்க 2 பேருக்கு ப்ராப்ளம் இல்லை, அதனால அவங்க வந்து அவன் விட மாட்டான். ஓகே, நீங்கள் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்டயும் கண்டிப்பாக பேசிட்டு போகிறேன். ஒரு வீக்காக இருந்தால் இதை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. டவுசிங் ராட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்குது. அதே சமயம் அவங்க கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் அப்படி ஆகும். இருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். என்ன பண்ணலாம் ப்ரோ? நெக்ஸ்ட் மணியா ஸ்டெப்பு கிளம்பலாம். கேட்குது, கண்டுக்க வேண்டாம், வாங்க போகலாம். சார் இவ்வளோ நேரம் நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா அவசு. இந்த பையனை போய் சந்தேகப்பட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஆமாம், நமக்கு தெரியாதுல்ல, இப்போ நம்ம வந்தனால தானே தெரியுது. சரி போகலாம். நல்லது தான். இனிமேல் யாரும் அவனை சொல்ல மாட்டாங்கல்ல. யாரா சொல்ல போகிறா? காலேஜ் அபண்டன் ஆயிருக்கு பல வருஷம், எல்லாரும் மறந்துருப்பாங்கடா இந்த கதையை. இவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலிக்கே இவங்க தான் இங்கே இருக்காங்களா, இவங்ககிட்ட தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம்னா அடையாளம் தெரியுது டவுட்டு தான். ஏன்னா இந்த காலேஜ் ஹாஸ்டல் ரெண்டுமே ரொம்ப அபண்டன் ஆகிடுச்சாச்சு. அதனால தான் அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா நீங்களே வந்து சும்மா இருக்கிறதுக்கு எடுத்து விடுவீங்களாடா அப்படின்ட்டு. அதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு இங்கே போதிய நேரம் இல்லாத காரணத்தால் சீக்கிரம் கிளம்புறோம். சைனிங் ஆஃப். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2 மில்லியன் அடிச்சிட்டோம், அதுக்கு ஸ்பெஷலாக கண்டிப்பாக பயங்கரமாக எதனா வீடியோஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி, என்னோட ஹார்ட்ல இருந்து சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. 2 மில்லியனுக்கு கோவா கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு வாசு. 1 மில்லியனுக்கு தான் கோவா பண்ணுங்க. அப்போ வேணாம், உண்மையிலே தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பல ப்ராப்ளத்தால் நாங்கள் நிறைய நாள் வீடியோஸ் போடாமலாம் இருந்திருக்கோம். அந்த டைமில் கூட நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். யூடியூப்ல இந்த கண்டென்ட் தான் இருக்கிறதுலே கஷ்டமான கண்டென்ட். இதை எடுத்து இவ்வளோ நாள் பண்ணதிலே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கான பலன் நீங்களும் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நீங்கள் லவ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இன்னமும் பயங்கரமான வீடியோஸ்லாம் நாங்கள் வாசு எல்லாம் சேர்ந்தே கொடுப்போம். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் லவ் கொடுத்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது தான் பேலன்ஸ் இருக்குது. சைனிங் ஆஃப். பாய். தேங்க்யூ ஸோ மச். இருந்தாலும் அந்த பையனை நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு வந்து நம்ம சொல்லியிருக்கணும்டா. பார்த்து போனோம், இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டம்.